ஹலோ காய்ஸ், இன்னைக்கு இந்த டிராமாவோட செகண்ட் பார்ட் பார்த்துடலாம். போன எபிசோட்ல ஒண்ணுமில்லாததை ஊதி பேசாக்கி ஹீரோவுக்கு லவ் வர வச்சு டியாங்கும் கடைசியில கிஸ் பண்ணிருப்பான். பார்த்தா இதெல்லாமே கனவு. வந்து விட்டதோட அவ்வளவுதான். இந்த எக்ஸ்ட்ரா கிஸ் எல்லாம் இவனோட கனவு போல இருக்கு. அடுத்த நாள் காலையில ஆஷா அவசர அவசரமா ஓடி வந்துட்டு இருக்கா ஷாப்புக்கு. டியாங்கும் ஏன் லேட்டு? ஓ, உன் பாய் ஃப்ரெண்ட் கூட நேத்து போயிருந்தியே, ஏதாவது நடந்துச்சா, அதனால தான் லேட்டான்னு கேட்க, ஆனா அவ கையில பார்த்தா ஒரு பேண்டேட் இருக்கு. என்னடி ஆச்சுன்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் டேட்டிங்க ரோட்டு கடைக்கு கூட்டிட்டு வந்திருக்கான், அதனாலதான் அவனை போட்டு நொக்கி எடுத்திருக்கான்னு சொல்ல, டியாங்கும் அட ஆமா, ரோட்டுக்கடன் சொன்னதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வருது இருன்ட்டு நமக்கு மெசேஜ் பண்றான். ஏய், நேத்து நீ சாப்பிட்டல, உன் காசை நீ எப்ப என்கிட்ட தரப்போறான்னு கேட்க, அவனும் காசா நான் ஏன் தரணும், எனக்காக நீ இது கூட பண்ண மாட்டியா, நான் உனக்கு ஸ்பெஷல் இல்லையான்ட்டு ஃபிளர்ட் பண்ற மாதிரி மெசேஜ் இவனும் பண்ணிட்டு இருக்கான். ஆனா இவனோட மூஞ்சில நல்லா பிரகாசமா சிரிச்சுக்கிட்டே மெசேஜ் பண்றத பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த மேனேஜரும் பாத்துட்டா. எழுத்தாப்புல இருக்கக்கூடிய அந்த அசிஸ்டன்ட் பாத்துட்டு கீழ் வழியா தட்டி விட்டுட்டு இருக்கான். அவனும் அப்பதான் அசிஸ்டன்ட் மூஞ்சில அடி வாங்கினதை பார்த்து இவன் சிரிச்சிட்டு இருக்க, என் மூஞ்ச பார்த்து சிரிச்சிட்டு இருக்காதடா, பக்கத்துல இருக்கிற அந்த மூஞ்ச கொஞ்சம் பாடுறான்னு சொன்னதுக்கு அப்புறம் அவளும் முறைச்சுக்கிட்டே, உன்னோட கவர்மெண்ட்லாம் எங்க இருக்குது, ஆமா நேத்து ஒரு கான்செப்ட் விஷயமா ஃபைல் அனுப்பியிருந்தேன், நேத்து நைட்ல நீ எங்க போயிருந்தேன்னு சொல்லி கேட்க, அவனும் ஏன் நான் எங்க போனேன், யார்கிட்ட பேசினேன்ட்டு எல்லாமே உன்கிட்ட நான் சொல்லிட்டு இருக்கமான்னு கேட்க, அவளும் நீ கான்ட்ராக்ட்ல சைன் போட்டிருக்க, நான் ஓ மேனேஜர், என்னை பத்தி எல்லா விஷயம் எனக்கு தெரிஞ்சு ஆகணும்ட்டு மீட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு போயிட்டு இருக்கா. அப்பாவ அசிஸ்டன்ட் ஒரு கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி கொடுத்து, இது ஆள்கிட்ட கொஞ்சம் கொடுத்துறியா, அவ கோமா இருக்கான்னு சொல்லி கேட்க, நம்ம டேய் நீ எனக்கு அசிஸ்டண்டா இல்ல நான் உனக்கு அசிஸ்டண்டான்னு கேட்க, அதுக்கு அந்த அசிஸ்டன்ட், நீங்க எதுக்கு ரோட்டு கடைக்கெல்லாம் வந்தீங்க, உங்களை அங்க பார்த்ததால தான் எனக்கு எக்ஸ்ட்ரா அடிலாம் விழுந்திருக்கு, எனக்கு அதெல்லாம் தெரியாது, உன் மேலதான் தப்பு, நீ தான் கொண்டு போய் அவகிட்ட இந்த கிஃப்ட கொடுக்குறேன்ட்டு சொல்ல, அவனும் சரி அப்படியே நம்ம ஆளை பார்த்துட்டு வந்துடலான்ட்டு இவனும் கிளம்பி கஃபேக்கு போறான். ஆனா அங்க அவன் பாஸ் ஏப்ரான கட்டி விட்டுட்டு இருக்கான் டியாங்க்கு. இதை பார்த்ததும் நமக்கு அப்படியே ஜெலஸ் ஆகி வெளியவே வந்துட்டான். அப்பா அவங்க அம்மா கால் பண்ணி, அப்பா உங்க அப்பா கொஞ்சம் வீக்கா இருக்காரு, இந்த பக்கம் வந்து அப்படியே பார்த்துட்டு தான் போயேன்னு சொல்ல, அவங்க அப்பாவுக்கும் இவனுக்கு ஆகாது போல இருக்கு. அவனும் அப்பா தான் என் கூட பேச மாட்டார்ல, நான் எப்படிமா வரேன் அப்படின்னு கேட்க, அவங்க அம்மாவும் அவரோட பேக்கரி எடுத்து நீ நடத்துறன்னு சொல்லுப்பா, கண்டிப்பா உங்ககிட்ட பேசுவாருன்னு சொல்ல, இவனும் ஏமா என் கரியர் என்னம்மா ஆகுறதுன்னு கேட்க, நீ சும்மாவாவது ப்ராமிஸ் பண்ணி மட்டும் வைடாப்பா, இந்த பக்கம் வந்துட்டு போயா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆனா நமக்கு மனசே இல்ல. அப்படியே நைட்டு ரோட்டோடமா நம்மும் நடந்து வந்துட்டு இருக்க, அந்த பக்கம் டியாங்கும் பார்த்துட்டு என்னடா சோகமா வந்துட்டு இருக்க, கையில வேற ஏதோ கிஃப்ட் இருக்கு, ஓ ஒருவேளை லவ் ஃபெயிலியரா அப்படின்ட்டு அவனே கற்பனையில பேசிட்டு இருக்க, நம்ம வேற ஆட போறா இருக்கிற வேதனை நீ வேறன்ட்டு அவ இருக்கிற ஜெலஸ் ஃபீலியனும், அதுவும் அவங்க அம்மா பேசுனது எல்லாம் நினைச்சிட்டு அப்படியே சோகமா நடந்து போயிட்டு இருக்கான். டியாங்கும் இவன் சோகமா இருக்கானேன்ட்டு கூடவே நடந்து வேற வந்துட்டு இருக்கான். டியாங்கோட வீடு வந்துருச்சு போல இருக்கு, பாய் பாய் என் வீடு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இவனும் கிளம்ப, அப்ப சடனா மழையும் பெய்யுது. நம்ம இருந்துட்டு அட இது நல்லா இருக்கே, இயற்கையே நம்மளுக்கு வழி விடுதுடான்ட்டு டியாங்கோட வீட்டுக்கே போயிட்டான். 2 தடவை என்னை காப்பாத்திருக்க, ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்ல, டியாங்கும் மழை தானடா விழுகுது, நீ பாட்டுக்கு காரை புக் பண்ணி போக வேண்டியதானு கேட்க, அதெல்லாம் முடியாது, நான் காருக்குள்ள போறதுக்குள்ள நான் மழையில் நினைஞ்சிட்டுனா எனக்கு ஜலதோஷம் பிடிச்சிட்டு என் வாய்ஸ்க்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் போக மாட்டேப்பான்ட்டு நம்மவும் அடம் பிடிச்சிட்டு இருக்க, சரி சரி மழை நின்னதுக்கு அப்புறமே போன்ட்டு அவனுக்கு ட்ரிங்க் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு இருக்கான். அப்ப டியாங்கோ நீ எப்படி இவ்வளோ பெரிய சிங்கரான, உனக்கு எப்படி இதுல இருந்து ஆசை வந்துச்சு, நீ இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொன்னீங்கன்னா நான் ஒருத்தவங்க கிட்ட அப்படின்னு சொல்லும் போது யார்கிட்ட போய் சொல்ல போறேன்ட்டு நம்ம கேட்க, இல்ல உன்னோட ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் நான் போய் சொல்லுவேன்ல, அப்படியே உன்னோட புகழ் நான் பரப்புவேலன்னு சொல்ல, இவன் கேட்டதுக்கு அப்புறம் நம்ம எப்படி சொல்லாம இருப்பான். சின்ன வயசுல இருந்தே இவனுக்கு பாப் சாங்கு டான்ஸ்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் போல இருக்கு, எப்ப பார்த்தாலும் அதையே டிவிலே பார்த்துட்டு இருக்க, அவங்க அப்பா படிக்காம எப்ப பார்த்தாலும் இதுலயே மூழ்கியே இருக்கேன்ட்டு சின்ன வயசுல இருந்தே திட்டிட்டு தான் இருந்திருப்பாரு. ஆனா இவனும் பெரிய ஆள் ஆக அது மேல இருக்கக்கூடிய ஆர்வம் கொஞ்சம் கூட குறையில, எப்ப பார்த்தாலும் மியூசிக் டான்ஸ்னே இருந்திருக்கான். அதனால அவனுக்கு படிப்பு மேல ஆர்வம் இல்லாம இருந்ததுனால ஒரு தடவை ஃபெயிலும் ஆயிடுறான். அதனால அவங்க அப்பா கோவப்பட்டு நம்ம வீட்டை விட்டு எல்லாம் துரத்திருப்பாங்க. இவனும் கோவப்பட்டு அப்ப வெளியெல்லாம் வந்திருப்பான். இதையெல்லாம் நம்ம டியாங் கிட்ட சொல்லிட்டு இருக்க, அவனும் இப்ப இருக்கிற நீ நிலைமைய அவங்க அப்பா அம்மா பார்த்தா ரொம்பவே ப்ரௌட் ஆவாங்கன்னு சொல்லிட்டு இருக்க, அப்ப நமக்கு ரொம்ப வேர்க்குது, ஏசி ஒர்க் ஆகல போல இருக்கு, நம்ம ஏரியா அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி கிளீன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கான். அப்ப கூட நான் வந்து உங்க வீட்டுக்கு இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கேனே, என்ன உனக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி கேட்க, டியாங்கோ உனக்கு தாண்டா வேர்க்குது, உனக்கு இது தேவைதான், தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்க அதெல்லாம் சொல்லிட்டு இருக்க, அப்போ ஒரு அதிர்ஷ்டவசமா ஒரு கற்பாமூச்சி வருது. டியாங்கோ அந்த பார்த்து பதறி ஆயிடுச்சு, நம்ம வேலை விழுக, நாமும் அப்படியே சொப்பா மேல விழுக, இது போதுமே நமக்கு. டியாங்கோ உன் செஸ்ட் எதுக்குடா இவ்வளோ ஹார்டா இருக்குன்னு கேட்க, நம்ம நீ என் மேலேயே விழுந்திருக்க, எனக்கு எவ்வளோ ஹார்டா இருக்குன்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் டியாங்கு அச்சிச்சோ ஆமாலான்ட்டு எழுந்திரிச்சிட்டு இருக்கான். டியாங்கு திரும்பவும் அந்த கற்பாமூச்சை பார்த்துட்டு அது பறந்து என் மேல வந்து விழுந்துரும், அதை அடி அதை அடின்ட்டு கியூட்டா சொல்லிட்டு இருக்க, அதை நம்ம பார்த்து ரசிச்சுக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே இருக்கிறான். என்னடா சிரிப்பு, சரி உங்க அப்பா அம்மாவா நீ பார்க்க போறியா இல்லையான்னு கேட்க, நம்ம எனக்கு தெரியலன்னு சொல்ல, டியாங்கோ நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு உங்க வீட்டுக்கு நான் வரவான்னு கேட்க,
நம்ம ஏன் தங்கம் உன் மாமனார் மாமியாரை பார்க்க ஆசையா இருக்கான்னு கேட்கவும் டியாங்கும் கியூட்டா அடிச்சிட்டு கனவுல இருந்து வெளியே வாடா, உன்னோட ஃபேன்ஸுக்குலாம் நீ ஒரு மோட்டிவேட்டா இருக்க வேணாமா, இந்த வீக்கெண்ட் போலான்ட்டு பிளான் எல்லாம் போட்டு வைக்கிறானுங்க. முன்ன மாதிரியே 2 பேரும் நம் வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம கூட போகும்போது கேக்குறாண்டே ரொம்ப தூரம் போகணும், கார் டிராவல் உனக்கு ஒத்துக்குமான்னு கேட்க டியாங்கும் நான்லாம் ஃபிளைட்டு கப்பல்லையே போனவங்கடா, கார் என்னடா பண்ணிட்டு ஏறி உட்காந்து பந்தாவா போயிட்டு இருக்கான். ஆனா போகும்போது பயங்கர வாமிட் போல இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சு நம்ம வாமிட் வராத மாதிரி ஒரு டேப்லெட்டை வாங்கி கொடுத்து தூங்குன்னு சொல்ல அவனும் ஆசையில தூங்கிட்டு இருக்கான். இவன் ஏதோ ஆசைப்பட்டு அவன் நம்ம மேல சாஞ்சா நல்லா இருக்குமேன்ட்டு அவன் தலையை இவன் மேல கவுத்து விட அவன் எந்திரிச்சு தான் இருந்திருக்கான் போல இருக்கு. ஒன்னும் தேவையில்லைன்ட்டு விலகி போக உனக்கு வேணா போடா எனக்கு வேணும்ட்டு இவன் அவன் மேல சாஞ்சிட்டு தூங்கிட்டு இருக்கான். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட நம்ம எப்படியும் நம்ம அப்பா திட்ட தான் போறாரு, எதுக்கு போய்கிட்டு திரும்பவும் வெளியே போக பார்க்க டியாங்கும் இப்ப நீ வரல நான் திரும்ப உன் கூட பேசவே மாட்டேன்ட்டு வம்படியா உள்ள புடிச்சு இழுத்து போயிட்டு இருக்கான். அவங்க அப்பாவும் இவன் நினைச்ச மாதிரியே நீங்கெல்லாம் பெரிய மனசு ஆயிட்டீங்க, இப்ப எதுக்கு திரும்ப வந்தீங்கன்ட்டு எப்பயும் மாதிரி திட்டிட்டு இருக்காரு. இவன் கோவப்பட்டு திரும்ப வெளியே போக பார்க்க டியாங்கும் தடுத்துட்டு இருக்கான். மனசே இல்லாம அவன் வீட்டுக்குள்ள போயிட்டு இருக்கான். ஆனா டியாங் கூட நம்மோட அப்பா நல்லா தான் பேசிட்டு இருக்காரு. ரூமுக்கு வந்ததும் கவலைப்படாத உங்க அப்பாவை சேஞ்ச் பண்ணிடலான்ட்டு இவனுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கான். டியாங்கு வேற ரூம் இல்லாதனால 2 பேரும் ஒரே ரூம்ல இருக்கிற மாதிரி ஆயிடுது. வேற ரூம் இங்க இல்லடா, என் கூட தான் நீ இங்க இருக்கிற வரைக்கும் தங்கணும். சரி நீ ரொம்ப கலப்பா இருப்ப, வாமிட்டிங் வேற எடுத்திருக்க, வா உன்னை நான் குளிப்பாட்டி விடுறேன்னு கூப்பிட டியாங்கு என்ன குழந்தை நினைச்சிட்டு இருக்கியா, விடு அதெல்லாம் வேணான்னு சொல்ல நான் தான் உன்னை குளிப்பாட்டுவேன்ட்டு வம்புடியா புடிச்சு இழுக்க நம்ம மேல டியாங்கு விழுது லிப்புன்னு டச் ஆயிடுது. வேற என் ஃபர்ஸ்ட் கிஸ் போச்சேன்ட்டு 2 பேரும் பதறி அடிச்சு எழுந்திரிக்க நம்மோட ஹார்ட் பீட்ல அவங்க காதுக்கு வெளியவே கேக்குது. காலையில பார்த்தா டியாங் மேல நம்ம கவுத்தடிச்சு படுத்துட்டு இருக்கான். இவனை எழுப்பாம நம்ம எந்திரிச்சிடும்ட்டு கஷ்டப்பட்டு எந்திரிச்சிட்டு இருந்தா நம்ம இவனை இழுத்து போட்டு திரும்பவும் தூங்கிட்டு அதுல வேற சிரிக்க ஏன்னா நான் இவ்வளவு நேரம் எந்திரிச்சுட்டு இந்த ரகலையெல்லாம் பண்ணிட்டு இருந்தியான்ட்டு ஒரு எத்தேத்தி விட்டுட்டு இருக்கான். பல்லு விளக்கும் போது கூட அவன் பேச பிடிங்கி இவன் பல்லு விளக்கிட்டு இருக்க, அதுலயே ஒரு முத்தத்தை கொடுக்கன்ட்டு பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். நம்ம டியாங்லாம் விரட்டி அடிச்சுட்டு இருக்கான். அங்க காஃபி ஷாப்ல தானே வேலை பார்த்துட்டு இருந்தான். அவனுக்கு கேக்லாம் பண்ண தெரியும் இல்லையா, நம்மோட அம்மாவுக்கு ஹெல்ப் எல்லாம் பண்ணிட்டு இருக்க. அப்ப அவங்க அம்மா யாரையுமே வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததே இல்லப்பா, உன்னோட கேரக்டர் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு போல இருக்கு, நீ தான் அவனோட ஃப்ரெண்டா ஃபர்ஸ்ட் டைம் இங்க வந்திருக்கன்னு சொல்லிட்டு இருக்க. இவனும் செஞ்ச கேக்க நம்மோட அப்பா கிட்ட பொண்டை கொடுத்துட்டு நம்மோட பேச்சை லைட்டா எடுக்க ஆரம்பிக்கிறான். ஆனா அவங்க அப்பா நம்மோட பேச்சை எடுக்கிறதா இருந்தா என்கிட்ட பேசாதன்ட்டு ஸ்ட்ரிக்டா வேற சொல்லிடுறாரு. நம்ம இதையெல்லாம் பார்த்துட்டு தான் இருந்திருப்பான். என்னை பத்தி எங்க அப்பா கிட்ட பேசுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்டா, உன்கிட்ட மட்டும் ரொம்ப அமைதியா பேசுறாருன்னு கேட்க நீயும் நாளைக்கு அவருக்கு ஏதாவது பிடிச்ச டிஷ்ஷை நீயே செஞ்சு கொண்டு போய் கொடுத்து அமைதியா பேச்சுவார்த்தை அப்படியே ஆரம்பின்னு சொல்லி வச்சிருப்பான். இந்த ஷாப்ல தான் பாசு பாவம் டியாங் இல்லாம ஷாப்பையே சுத்தி வந்துட்டு இருக்கான். டியாங் சொன்ன மாதிரியே அடுத்த நாள் காலையில சரி இன்னைக்காவது நம்ம அப்பா கிட்ட பேசிடலான்ட்டு டியாங்கே தெரியாம அவனுக்கு சின்னதா ஒரு கிஸ் கொடுத்துட்டு எந்திரிச்சு போயிட்டு இருக்கான். பண்ணி அவங்க அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி சூப்பர்லாம் செஞ்சு அவங்க அம்மாவை செய்ய விடாம பவ்யமா கொண்டு வந்து கொடுத்தா அவங்க அப்பா எப்பயும் மாதிரி மூஞ்சில் அடிச்ச மாதிரி கோவப்பட்டு இருக்காரு. நம்ம உங்க கோவம் குறையணும்னா என்னப்பா செய்யணும்னு சொல்லி கேட்க அவர் உடனே நீ இப்ப பாத்துட்டு இருக்கல அந்த சிங்கர் ஜாபை குயிட் பண்ணிட்டு வான்னு சொல்லி சத்தமா வேற சொல்ல இது டியாங் காதுல விழுந்து எந்திரிச்சு அவனும் வந்துடுறான். நம்ம அது மட்டும் என்ன பண்ண சொல்லாதீங்கப்பா, அது என்னோட ட்ரீம், இப்பதான் அதுல நான் அச்சீவ்மெண்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல அவங்க அப்பாவும் திரும்பவும் கண்டபடி பேச ஆரம்பிச்சிடறாரு. ஓ நீ அவ்வளவு பெரிய ஆளாயிட்டியான்ட்டு கோவத்துல அந்த சூப்பை தட்டி விட அது நம் கையில விழுந்து அந்த இடம் செவந்தே. அவங்க அப்பா ஐயோ என் பையன் மேல இப்படி விழுந்துடுச்சேன்ட்டு கஷ்டப்படுறாரு. ஆனா ஏதோ ஈகோ தடுத்துட்டு இருக்கு. டியாங் தான் கூட்டிட்டு போய் மருந்தெல்லாம் போட்டி விட்டுட்டு நான் சொன்னதுனால தானே இவங்க அப்பா கிட்ட இப்படி எல்லாம் செஞ்ச சாரிடான்னு சொல்ல அம்மோ சரி இதுல இருந்து நான் எங்க அப்பா கொஞ்சமாவது என்னை பத்தி தெரிஞ்சிருப்பாருடா, நம்மளுக்கு டைம் ஆயிடுச்சு, நாளைக்கெல்லாம் கிளம்பணும், கொஞ்சம் ஷாப்பிங் போற வேலை இருக்கு, இப்பயே போய் நான் தூங்கினாதான் நாளைக்கு கிளம்ப முடியும்னு சொல்லிட்டு இருக்கான். டியாங்கோட க்ரஷ் கால் பண்ணி அப்பப்ப நம்ம எப்படி இருப்பான்னு சொல்லி இவதான் கேட்டுட்டு இருப்பா போல இருக்கு. அவளுக்காக தான் டியாங்கு நம்ம பின்னாடி சுத்திட்டு இருக்கான் போல. அடுத்த நாளே ஷாப்பிங்லாம் போயிட்டு என்ஜாய்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப டியாங்கு உன்னோட அருமை உங்க அப்பாவுக்கு தெரியலடா, நானும் கேள்விப்பட்டேன், உனக்கு தனியா ஃபேன் குரூப்பே இருக்கேன் போல இருக்கு, கீப் கோயின்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம ஆனா எனக்கு இன்னும் ஒரு அச்சீவ்மெண்ட் இருக்கிற மாதிரி இருக்கு, என்னோட ஃபீலிங்லாம் உன்னையே சுத்தி வந்துட்டு இருக்குன்ட்டு அப்பப்ப அவனோட மனசுல இருக்கிற ஃபீலிங்லாம் சொல்லிட்டு தான் இருப்பான். அதுக்கு டியாங்கு நீ பயங்கரமா ஃப்ளர்ட் பண்றடா, இது ஒரு பொண்ணு கிட்ட காட்டிக்கலாம்னு சொல்ல அதுக்கு நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை பத்தி நீ என்ன நினைக்கிறேன்னு கேட்க டியாங்கோ நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் நல்லதாண்டா போயிட்டு இருக்குன்னு சொல்ல அதுக்கு இது எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி தெரியல, இதை நான் மேலும் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு கொண்டு போகலான்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு அவனோட ப்ரப்போசல் சொல்லிட்டான். அதுக்கு டியாங் என்ன சொன்னான்னு சொல்லி தெரியல. வீட்டுக்கு வந்ததும் திரும்பவும் அசிஸ்டன்ட் மூஞ்சி வீங்கி இருக்கிறத பார்த்து நம்ம சிரிக்க ஏண்டா கிஃப்ட்டை கொடுக்க சொன்னேன்னு ஆஷா கிட்ட நீ கொடுக்கலையாடா, அதுக்கும் சேர்த்து என்ன பின்னி எடுத்துட்டாடான்ட்டு அழுதுட்டு இருக்கான். நம்ம உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கா. நம்ம கேட்டதுக்கு டியாங் இன்னமும் எதுவுமே பதிலே சொல்லலையான்ட்டு வரும்போது கூட இந்த வீக்கெண்டு நீ ஃப்ரீயான்னு சொல்லி கேட்டிருப்பான். அதுக்கு டியாங்கு புடி கொடுக்காம இல்ல எனக்கு வேற வேலை இருக்குன்னு சொல்லியிருப்பான். இல்ல நம்ம கேட்டதுக்கு அவன் ஒண்ணு கூட பதிலே சொல்லலையே சரின்ட்டு இன்னைக்கு நைட்டு நீ ஃப்ரீயான்ட்டு மூவிக்கு போலான்ட்டு அவனுக்கு மெசேஜ் பண்ணிருப்பான்.
அதான் டியாங்கும் பாகம் பார்க்காத மாதிரி இருக்கு. உடனே நம்ம கால் பண்ண அதையும் இவன் கட் பண்ணி விடுறான். எதுக்கு டியாங் இப்போ என் காலை நீ கட் பண்ணி விட்டுட்டு இருக்க, மெசேஜுக்கு ரிப்ளை பண்ண மாட்டேங்கிற, ஏதாவது உடம்பு சரியில்லையான்னு திரும்பவும் மெசேஜ் பண்றான். சவுண்ட் எல்லாம் கேட்ட ஆஷா என்னடா சும்மா மெசேஜ் டொயின் டொயின் சவுண்ட் வந்துகிட்டே இருக்கு. ஓ என்ன நம்ம தான் கால் பண்ணிட்டு மெசேஜ் பண்ணிட்டு இருக்கானா, என்ன அவன் கூட பேசுறதுக்கு வெக்கமான்னு சொல்லி கேட்க, டியாங்கும் உன் வேலையை பாரு, நீ எந்திரிச்சிட்டு உனக்கு வேலை கொடுன்ட்டு பாஸ் கிட்ட சொல்லவான்னு கேட்க ஆஷாவும் அப்படியே ஆஃப் ஆயிடுறா. டியாங் இப்படிலாம் பண்றது நமக்கு சரிப்படாம இருக்கிறதுனால நேராவே பார்க்க வந்துட்டான். நேராவே பார்த்து எதுக்கு நீ என்னோட மெசேஜுக்கும் காலுக்கும் எதுவுமே ரிப்ளை பண்ணவே இல்லைன்னு சொல்ல, அதுக்கு அவனும் கஸ்டமர்ஸ்லாம் அதிகமா வந்திருந்தாங்க, என் போனை என்னால பார்க்கவே முடியலன்னு சொல்ல, இப்ப நம்ம இந்த வாரம் நீ புதன்கிழமை ஃப்ரீயான்னு சொல்லி கேட்க, அதுக்கு டியாங்கும் இல்ல நான் புது கேக்கு ட்ரை பண்ணலான்னு இருக்கேன், நான் ஃப்ரீ இல்லைன்னு சொல்ல, நம்ம எனக்காக நீ டைம் ஒதுக்க மாட்டியா, அன்னைக்கு ஒரு முக்கியமான நாள் ப்ளீஸ்ன்னு சொல்லி கேட்க, கரெக்டா அப்ப ஆஷாவும் வரா. ஓ என்ன ஆஷா என்ன பிக்கப் பண்ண வந்துட்டியான்னு கேட்க, அவளும் இல்லையே நாளா வீட்டுக்கு போறேன், உன்னை யார் பிக்கப் பண்ண வந்தான்னு கேட்க, டியாங்க நம்ம கிட்ட இருந்து தப்பிக்கிறது இல்ல ஆஷா, நம்ம 2 பேரும் ஒரு இடத்துக்கு போகணும்ல, வா வா கிளம்பலாம்னு சொல்லிட்டு இருக்க. இவன் நடந்துக்கிறதெல்லாம் பார்த்துட்டு நம்ம இப்ப எதுக்கு என்ன அவாய்ட் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்க, டியாங்கும் அப்படிலாம் ஒண்ணு இல்ல, நீ தப்பா நினைக்காத, எனக்கு நிஜமாலே வேற வேலை இருக்குன்ட்டு ஆஷாவை அவசரப்படுத்தி அங்கிருந்து கிளப்பி கூட்டிட்டு போயிடுறான். நம்ம இவன் நிஜமா தான் சொல்றானா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு போயிட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் போயிட்டே இருக்கும்போது ஆஷா கேட்கறா, இப்ப எதுக்கு நீ அவங்ககிட்ட இது மாதிரிலாம் நடந்துக்கிறேன்னு கேட்கும்போது கரெக்டா எது மேலேயே 2 பேரும் போய் மோதுற மாதிரி காட்டுறாங்க. இதோட இந்த பாட்டு முடியுது. இன்னும் ஒரு பாட்டு. ஸோ அதை மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு க்ரஷ் ஆர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.